நீங்க ரொம்ப நேரமா உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குற சுச்சுவேஷன்ல இருக்கீங்க. வீட்லயோ இல்ல ஆஃபீஸ்லயோ ரொம்ப நேரம் படிக்கிற சுச்சுவேஷன்ல உட்காந்துட்டே இருக்கிறீங்க. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிக்கிட்டே போறீங்க உட்காந்துட்டு. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல வந்து கழுத்துல, முதுகுல, கீழ் முதுகுல வலி அதிகமா வருது. இதுக்கு வந்து ஈஸியான எக்ஸசைஸ் மூலியமா எப்படி சரி பண்ணலாங்கிறது வந்து சொல்றேன். ஹலோ எரிவன், நான் டாக்டர் ஜேசுதாஸ், ஷாலம் பிசியோதெரபி, திருவண்ணாமலை. இந்த வீடியோல ரொம்ப நேரமா உட்காந்துட்டே வேலை செய்யற சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு கழுத்துல, தோள்பட்டையில, நடுமுதுகுல, கீழ் முதுகுல வலி வந்து ரொம்ப நாளா இருக்கு. வந்து ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும் நான் சொல்றேன். இந்த எக்ஸசைஸ் செய்யறதுனால உங்களுக்கு நல்லா வலி குறையும். நீங்க ரொம்ப நேரம் உட்காந்துட்டே வேலை செய்யறவங்களா இருந்தா ஸ்பைனல் மசில்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்டிஃப் ஆகும். ஸ்டிஃப் ஆகுறதுனால நாள் போக போக என்ன ஆகும், வலி ஆகும். வலி அதிகமாகிறதுனால அந்த மசில்ஸ் வந்து கிராஜுவலா வீக்னஸ் ஆக ஆரம்பிக்கும். வீக்னஸ் ஆயிடுச்சுனாலே வந்து உங்களோட பெயின் வந்து சீக்கிரத்துல குறையாது. இதுதான் முக்கியமான காரணம். இதுக்கு வந்து ப்ராப்பரான எக்ஸசைஸ் இருக்கு. இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு கழுத்துல இருந்து நடுமுதுகு வரைக்கும், கீழ் முதுகு வரைக்கும் வந்து இந்த எக்ஸசைஸ் செய்யறதுனால அந்த ஸ்பைன் வந்து நல்லா மொபிலைஸ் ஆகும், ஸ்டிஃப்னஸ் குறையும், பெயின் குறையும். அந்த எக்ஸசைஸ் வந்து இப்ப நான் சொல்ல போற இந்த லெக் ட்விஸ்ட் எக்ஸசைஸ்க்கு வந்து நேரா வந்து பெட்ல படுத்துக்கோங்க. பெட் வந்து ஈவனா இருக்கணும், அன்ஈவனா இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா நீங்க தரையில பாய் விரிச்சு கூட படுத்துக்கோங்க. படுத்துட்டு இந்த பொசிஷன்ல படுத்துட்டு ரெண்டு கையும் வந்து சைடா நல்லா நீட்டுங்க. ஒரு டி ஷேப் இருக்கிற மாதிரி நீட்டிட்டு ரெண்டு காலையும் வந்து ஒரு 90 டிகிரிஸுக்கு இதை போல மடக்குங்க. மடக்கிட்டு உங்க முதுகால வந்து இடுப்பை வந்து மெதுவா அந்த பக்கம் சாயுங்க. ஒரு பக்கமா சாயுங்க, லெஃப்ட் சைடு சாயுங்க. அதுக்கப்புறம் மெதுவா வந்து ரைட் சைடு சாயுங்க. இது வந்து முக்கியமா உங்களோட பாதம் வந்து தரையில டச் பண்ணக்கூடாது. இந்த எக்ஸசைஸ் செய்யும் போது உங்களுக்கு முதுகுல வந்து சில கிராக்கிங் சவுண்ட் வந்து அந்த ஸ்பைனல் ஜாயின்ஸ்ல வரும். அது வந்து நார்மல் தான், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை நல்லா ஃபீல் பண்ணி கூட நீங்க செய்யலாம். ஷோல்டர் வந்து நல்ல கிரிப்பா வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு கழுத்துல இருந்து இடுப்பு வரைக்கும் வந்து பேலன்ஸ் நல்லா இருக்கும். இந்த எக்ஸசைஸ் வந்து ஈஸியா செய்யலாம். இது வந்து ஒரு 10ல இருந்து 20 தடவை செய்யுங்க. ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் செய்யுங்க. எக்ஸசைஸ் செய்ய செய்ய உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னா 20ங்கிறது ஒரு 30 தடவை கூட நீங்க செய்யலாம். இந்த எக்ஸசைஸ் வந்து வயதானவங்களும் செய்யலாம், வயது குறைஞ்சிருக்கவங்களும் செய்யலாம். எல்லாருமே வந்து ஈஸியா செய்யக்கூடியது தான். இந்த எக்ஸசைஸ் செய்யறதுக்கு வந்து நீங்க கொஞ்ச நேரம் செலவு பண்ணாலே போதும். காலையிலயோ இல்லை ஈவினிங்கோ எந்த டைம்ல வேணா நீங்க செய்யலாம். இந்த எக்ஸசைஸ் செய்யறதுனால முக்கியமா அந்த ஸ்பைனை சுத்தி இருக்கிற மசில்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகும். அந்த ஸ்பைனோட ஸ்டெபிலிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இந்த எக்ஸசைஸ் வந்து டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் ஆரம்ப நிலையில வந்து செய்யலாம். செய்யறதுனால அந்த டிஸ்க் வந்து கம்ப்ரெஷனா இருக்கிறது வந்து டீகம்ப்ரெஸ் ஆகும். ஸ்பைனல் ஜாயின்ஸ் வந்து ஸ்டிஃபா இருக்கிறது வந்து நல்லா ரிலீஸ் ஆகுறதுனால நர்வ் ரூட் கம்ப்ரெஷன் இருந்தாலும் ஃப்ரீ ஆகும். முக்கியமா இந்த டிஸ்க்ல இருக்கிற ஃப்ளூயிட் கண்டென்ட் வந்து நல்லா மாய்ஸ்சரா இருக்கும். ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே நல்லா அந்த இடத்துக்கு இம்ப்ரூவ் ஆகும். அந்த இடத்துல வந்து நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து அதிகரிக்கிறதுனால ஃப்ளூயிட் கண்டென்ட் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். கழுத்துல இருந்து முதுகு வரைக்கும் இருக்கிற ஸ்பைனோட ஸ்டிஃப்னஸ் வந்து நல்லா குறையறதுனால வலியும் நல்லா குறையும். மூவ்மெண்ட் வந்து நல்லா ஸ்பைனலுக்கு வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். அதனால டைஜஷன் ஹெல்த் வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு சிவியரா வந்து டிஸ்க் வந்து ப்ரொட்ரூஷனோ எக்ஸ்ட்ரூஷனோ இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து செய்யாதீங்க. உங்களுக்கு எந்த எக்ஸசைஸ் செய்யணும், டிஸ்க் ப்ராப்ளமோ சயாட்டிகா ப்ராப்ளமோ குறையலன்னா இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். இந்த நம்பருக்கு உங்களோட ரிப்போர்ட்ஸ் அனுப்பி வைங்க. எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. சயாட்டிகா ப்ராப்ளத்துக்கும் சிவியரா டிஸ்க் கண்டிஷனுக்கும் வந்து நாங்கள் நிறைய பிசியோதெரபியில் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் வச்சிருக்கோம். அது மூலியமா நல்லாவே ரெக்கவரி கொடுத்துருவோம். திரும்ப வலி வராத அளவுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்றோம். தேங்க்யூ.